friends, welcome to Foodies place. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான Prawn 65 பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நாம ரொம்ப ஈஸியா குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர்ல வச்சாலும் ரைஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்காம சூப்பரா செய்யலாம். ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த Prawn 65 பிரியாணி செய்யறதுக்காக 1/2 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இது ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 கிலோ இருக்கு. இதுல சிக்கன் 65 மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃபிளவர் இதுல ரொம்ப முக்கியமான இன்கிரிடியன்ட். இதுக்கு பதிலா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனா இது எதுவுமே நீங்க சேர்க்கலன்னா இந்த மசாலா பிரான்ஸ்ல ஒட்டாது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே மூடி 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்குள்ள நாம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ண கப்ல இது 2.5 கப். இத நல்லா வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இதுல 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 இன்ச் போல பட்டை, அப்புறம் 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமா வெட்டி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/4 கட்டு புதினா இலைய சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 கட்டு மல்லி இலைகளை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இத ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இத நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் 3.25 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி தான் கரெக்டான அளவு. இப்ப ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். தேவையான அவ்வளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஊற வச்சிருக்கிற ரைஸ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. தண்ணிய நல்லா வடிச்சிட்டு தான் போடணும், இல்லைன்னா அளவு மாறிடும். அதே மாதிரி ஊற வச்ச தண்ணிய வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணினா ரைஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கும். இப்ப குக்கரை மூடி வச்சிடலாம். இப்ப குக்கரோட வெயிட் போட வேண்டாம். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஸ்டீம் வரும்போது இது வேகட்டும். நாம பிரான்ஸ பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலா போட்டு வச்சிருக்கிற பிரான்ஸ கொஞ்சமா எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படியே எல்லா ப்ரான்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இனி பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை ரொம்ப தின் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணாதான் பொரிக்கும் போது நல்ல கிறிஸ்பியா வரும். பிரியாணியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண ஆயில்லையே ஆனியன்ஸையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் மொத்தமா போட்டீங்கன்னா ஆனியன்ஸ் கிறிஸ்பியா வராது, சாஃப்டா போயிடும். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கம் ஈவனா ஃப்ரை ஆகும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து ஆயில் வடிகிற மாதிரி ஒரு பாத்திரம் இல்லைன்னா பேப்பர் டவல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்படி எல்லா ஆனியன்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர்ல ஸ்டீம் வருதான்னு கரெக்டா கவனிச்சுக்கோங்க. ஸ்டீம் வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப நாம வெயிட்ட போட்டு அப்படியே ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் வர ஆரம்பிச்சதும் கரெக்டா வெயிட்ட போட்டுட்டு ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா பிரியாணி ஓவர் குக் ஆகி ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். இதை நாம 10 minutes கழிச்சு ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்றதும் ரொம்ப லேட் ஆகக்கூடாது. இப்ப ப்ரான் 65 ரைஸ், ஆனியன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. இனி நாம லேயர் பண்ணிடலாம். இதை நாம லேயர் பண்ணி ஸ்டவ்ல வச்செல்லாம் தம் போட போறது இல்ல. ஒரு சர்விங் பவுல்ல தான் பண்ண போறோம். எந்த பாத்திரம் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு கரெக்டான ஒரு மூடி இருக்கணும். முதல்ல கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கோங்க. அது மேல கொஞ்சம் ப்ரான் 65 போட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் தூவி விட்டுக்கோங்க. திரும்பவும் ரைஸ் போட்டு ப்ரான் 65 அதுக்கு மேல ஃப்ரைட் ஆனியன்ஸ்னு எல்லாம் முடியற வரைக்கும் லேயர் லேயரா ஃபில் பண்ணிக்கோங்க. ரைஸ் சூடா தான் இருக்கணும். அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 minutesல குக்கர் ஓபன் பண்ணதுமே இதை பண்ணிடணும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்ப நாம மூடி வச்சிடலாம். 20 minutes அப்படியே இருக்கட்டும். ப்ரான்ஸ்ல உள்ள ஃபிளேவர் ரைஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். 20 minutesக்கு அப்புறம் ஓபன் பண்ணி இந்த டெலிஷியஸ் ப்ரான் 65 பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய். Thank you for watching. If you like my video, please subscribe my channel. Don't forget to press the bell icon.